மூன்றாம் பிறை பணவசிய தாந்திரிக பரிகாரம். நாம் ஒவ்வொருவரும் பணத்தை சம்பாதிப்பதற்காக பல வழிகளில் பல விதங்களில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் பல பேர் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர்களுடைய கஷ்டத்துக்கு பணவரவு அப்படின்றது வராமல் இருக்கும். அதையும் மீறி பணவரவு வந்தாலும் அந்த பணவரவு நல்ல செயல்களுக்காக பயன்படாமல் வீண் விரயமாக செலவாகிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு பணவசியம் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறது தான் இப்படி நடக்கிறதுக்கு காரணம். இந்த பணவசியத்தை ஏற்படுத்துவதற்கு மூன்றாம் பிறை நாளன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மூன்றாம் பிறை அப்படின்றது சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திரனை குறிப்பது. இந்த மூன்றாம் பிறை நாளில் நாம் சிவ தரிசனம் செய்வதும் சந்திர தரிசனம் செய்வதும் பல மடங்கு பலனை நமக்கு வாரி வழங்கும் அப்படின்னே சொல்லலாம். யார் ஒருவர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் பிறையை தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று எந்தவித குறையும் இல்லாமல் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறையானது திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருகிறது. திங்கட்கிழமை அப்படின்றது சந்திர பகவானுக்கு மட்டுமல்லாமல் சிவபெருமானுக்கும் உகந்த கிழமை. அதாவது இன்றைய தினம் சோமவாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு பணவசியத்தை அதிகரிக்கும். இந்த பரிகாரத்தை இன்று மாலை 6 மணியிலிருந்து இரவு 12 மணிக்குள்ளே செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு 2 ரூபாய் நாணயமும் கல்லுப்பும் வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்யக்கூடியவங்க குளிச்சிருக்கணும் அப்படின்றது முக்கியம். பெண்கள் தீட்டு சமயமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்கள் குளிச்சுட்டு செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல ஒரு சின்ன கிண்ணம் நிறைய கல்லுப்பு எடுத்து தயாராக வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி 2 ரூபாய் நாணயத்தையும் எடுத்து தயாராக வச்சுக்கிறேங்க. ஒரு விரிப்பை விரித்து மேற்கு திசை பார்த்தவாறு நீங்கள் அமர்ந்துக்கிட்டு வலது கையில் 2 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு சந்திர பகவானுக்கிட்ட நிலவு வளர்ந்து முழுமதி ஆவது போல என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வங்களும் வளர்ந்து சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு முழு மனதோடு நீங்கள் வேண்டுதல் வைக்கணும். அதுக்கப்புறமா ஓம் தத்பூர்ணாய நம அப்படின்ற மந்திரத்தை ஒரு 15 நிமிஷம் சொல்லணும். இந்த மாதிரி சொல்ல முடிச்சதுக்கப்புறமா கையில் இருக்கக்கூடிய 2 ரூபாயை எடுத்து கிண்ணத்தில் வச்சுருக்கக்கூடிய கல்லுப்பு மேலே வச்சுடுங்க. இந்த கல்லுப்பு கிண்ணமானது பூஜை அறையில் இருக்கலாம், சமையல் அறையிலும் இருக்கலாம். இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அதாவது மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று காலையில் இந்த 2 ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமா வச்சுக்கிறேங்க. கல்லுப்பை தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடணும். மூன்றாம் பிறை நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு எந்த அளவுக்கு நற்பலன்களை தருமோ அதே மாதிரி இந்த தாந்திரிக பரிகாரமும் பணவசியத்தை அதிகரிக்கும். முழு நம்பிக்கையோடு செய்து முழு பலனையும் பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.